நாம தியானம் என்பது செய்கிறது நமக்காக நாம் செய்கிறோம். மற்றவர்களுக்காக தினமும் நாம் ஏதோ ஒரு நேரம் குத்திட்டே இருப்போம். அதாவது நம்ம தொழில், அதாவது ஜாபுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஜாப்ல சர்வீஸ் சம்பளம் அப்படின்றது வாங்குறது செகண்டரி. பட் யூ ஆர் டூயிங் சர்வீஸ். இல்லை வியாபாரம் பண்ணாலும் சரி, தட் இஸ் சர்வீஸ். இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் இல்லை அப்படின்னா காய்கீரை வராது, நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே வராது, வீட்டுக்கு தேவையான பொருள் வராது. அவங்க பிஸ்னஸ் மேன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் அவங்க பண்ணுறது சேவை. எங்கிருந்தோ கிடைக்காத பொருள் எல்லாமே இங்கே கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறான். ஹி இஸ் மேக்கிங் அவைலபிள் சர்வீசஸ், எல்லாமே அவைலபிள் பண்ணுறார். இப்போ இந்த கரண்ட்டு, நமக்கு தண்ணி, இது எல்லாமே வருது அப்படின்னா அந்த டிஎன்இபி காரங்க இரவு பகல் எல்லாமே வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த கரண்ட் வரும். இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வயிறு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி வரும்? அந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோமே, எங்களுக்கு சர்வீஸ் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது சர்வீஸ் தான், சேவை தான். யாருக்கு சேவை செய்கிறோம்? மக்களுக்கு சேவை செய்கிறோம், இந்த உலகத்திற்கு சேவை செய்கிறோம். இல்லை ஒரு ஃபார்மர், அவங்க அரிசி பருப்பு எல்லாமே விவசாயம் பண்ணி நமக்கு உணவுக்காக தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு கொடுக்குறான். ஹி இஸ் டூயிங் சர்வீஸ். பால் வருது வீட்டுக்கு, அந்த ஆடு மாடு இவங்களுக்கு எல்லாமே சேவை என்பது அந்த ஃபார்மர் செய்கிறோம். அதாவது மற்றவர்களுக்கு நாம் எப்பவுமே சேவை என்பது செய்கிறோம். நம்ம சொல்றது கிளைண்ட்ஸ் அப்படின்றோம், கஸ்டமர்ஸ் அப்படின்றோம், பையர்ஸ் அப்படின்றோம், விசிட்டர்ஸ் அப்படின்றோம். இவங்களுக்கு தான் நம்ம சேவை என்பது செய்கிறோம். நீங்கள் பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது யூ ஆர் சர்விங் த ஃபேமிலி. அங்கே கூட சர்வீஸ் தான். ஆனால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சர்வீஸ் செய்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க? எதுவுமே செய்யலையே. அந்த சர்வீஸ் தான், நமக்காக நாம் பண்ணுற சர்வீஸ் தான் மெடிடேஷன். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? எதுக்காக இந்த சர்வீஸ் நமக்காக நாம் செய்கிறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்குள்ள கடவுள் என்பவர்னு நீங்கள் பார்க்குறீங்க. நமக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் நாம் மறந்துட்டோம். நமக்குள்ள ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு சில தேவைகள் என்பது இருக்கு. அந்த தேவைகள் என்ன? நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும் முதல்ல. தேவை அப்படின்னா பிஎம்டபிள்யூ காரு, இல்லை ஒரு 3 மாடி இருக்கிற மாதிரி ஒரு பங்களா, அது கிடையாது. நாங்கள் தேவை அப்படின்றது சொல்கிறோம். பேசிக் நெசசிட்டிஸ் என்ன? முதல்ல உடல் ஆரோக்கியம் என்பது இருக்கணும். மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்க்கை என்பது வாழணும். தட் இஸ் பேசிக் நெசசிட்டி. நமக்கு ஒரு ஹக்கு. அதுக்கப்புறம் மன அமைதி. எப்போவுமே டென்ஷனாக இருக்கும்போது வாழ்க்கை என்பது எதுக்காகறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மன அமைதி என்பது வேணும். அது யாரும் தரமாட்டாங்க. இப்போ ஃபார்மர் விவசாயம் பண்ணி அரிசி பருப்பு கொடுக்குற மாதிரி மன அமைதி அப்படின்றது எங்கேயோ போய் கடையில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு மன அமைதி கம்மியாக இருக்குது அப்படின்னா நாம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நமக்கு நாமே பண்ணுற சர்வீஸ் தான் மெடிடேஷன். அதுக்கப்புறம் ஆனந்தம் என்பது எல்லாருக்குமே தேவை. யாருக்கு வேண்டாம் சொல்லுங்கள்? ஆனந்தம் எல்லாருக்குமே தேவை தானே. அந்த ஆனந்தத்திற்காக தியானம் என்பது. தியானம் எப்படி உதவும்? ஆனந்தம் என்பது எப்படி கொடுக்கும்? ஆனந்தம் என்பது எப்படி வருது? ஒரு சின்ன பசங்க இருப்பாங்க, பையன், அவனுக்கு சாக்லேட் கொடுத்தா ஆனந்தம். ஒரு 10 வயசு குழந்தை இருப்பான், ஒரு பையன் 10 வயசு பையன் இருப்பான், அவனுக்கு என்ன ஆனந்தம்? ஒரு கிரிக்கெட் பேட்டு ஒரு பால் வாங்கி கொடுத்தா அவனுக்கு ஆனந்தம். ஒரு 20 வயசு பையன் இருப்பான், அவனுக்கு என்ன ஆனந்தம்? ஒரு ஜாப் கிடைச்சா ஆனந்தம். ஒரு 60 வயசு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பௌதிக பொருள் மேல ஒரு ஆசையே இருக்காது. கரெக்டா சார் சொல்றது? இப்போ உங்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் கொண்டு வரேம்மா அப்படின்னா, அது எதுக்கு அப்போ நான் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களே இல்லையா? நீ அப்போன்னா உங்களுடைய ஆனந்தம் என்ன? அதாவது பௌத்திக பொருள் மேல ஆசை என்பது போயிடுச்சு, ஆனா இன்னும் ஆனந்தம் என்பது கிடைக்கல. ஏன்னா அதுக்கு மீறி கண்ணுக்கு தெரியாத பொருள் என்பது உள்ள இருக்கு. அது நமக்கு நாம கொடுத்தா அப்போ ஆனந்தம் என்பது கிடைக்கும். ஒரு நேரத்துல பணம் தான் ஆனந்தம், ஒரு நேரத்துல உணவு தான் ஆனந்தம், ஒரு நேரத்துல பௌத்திக பொருள் கண்டதெல்லாமே வாங்குற ஆனந்தம் அப்படி இருக்கும். ஆனா சில நேரம் வந்ததுக்கு அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் வரல, நீ போய் செய் அப்படின்னா செய்கிறோமா? நம்ம பண்ண மாட்டோம். அது தட்ஸ் நாட் அவர் ஒர்க். ஒரு டிரைவர் வரல, ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க, நீ போய் வண்டி ஓட்டுப்போ அப்படின்னா ஓட்டுவாங்க? ஓட்ட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வரும்போது
நான் இந்த வேலைக்காக நான் இந்த உலகத்திற்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சி பிளான் பண்ணி டிசைன் பண்ணி வந்திருக்கிறோம். ஆனால் அது எந்த வேலை அப்படின்றது தெரியாது. அதுக்காகவே கண்டது எல்லாமே நான் இங்கே வாங்கணும், பார்த்தது எல்லாமே நான் அனுபவிக்கணும், கண்டது எல்லாமே சாப்பிடணும். ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு ரீல் பார்க்குறோம், மூணாறுல இந்த மாதிரி இருக்கு, முதல்ல போயிடணும் அங்கே. அது ஒரு ஆசை. என்ன பண்ண போறேன் மூணாறு, என்ன பண்ண போறேன் கொடைக்கானல், என்ன பண்ண போறேன் BMW வாங்கி, என்ன பண்ண போறேன் 3 மாடி இருக்கிற வீடு வாங்கி? இதுக்கு எல்லாமே ஆன்சரே இல்லையே. ஆனாலும் ஆசை. இது எல்லாமே போனோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து சொன்னா நமக்கு எதுவுமே ஆகாது, அது எல்லாமே போகாது. எதுக்காக போகாது அப்படின்னா, ஒரு செடி கொடிக்கு எப்படி வேர் இருக்குமோ அந்த வேரோட சேர்த்து இழிச்சா அது போயிடும், இல்லைன்னா போகாது. அந்த வேர் என்ன அப்படின்னா, நான் இந்த ஒர்க்குக்காக எனக்கு அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்கு. அப்படின்ற பர்பஸ் தெரிஞ்சால், என்னோட பர்பஸ் எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுக்கறது. என்னுடைய பர்பஸ் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு புத்தகம் என்பது கொடுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற அனைவருக்கும் அன்னதானம் பண்ணணும். அப்படின்னும் போது நான் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்திருந்தால், நான் வேற ஏதோ வேலை எதுக்காக பார்க்குறேன்? என்னுடைய பார்வை அங்கே எல்லாமே எதுக்கு போகும்? அப்படிதான் 1 பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்றது வருது மாஸ்டர். அந்த ஃபோக்கஸ்க்காக தியானம் என்பது செய்கிறோம் மை டியர் மாஸ்டர்ஸ். இந்த தியானம் எப்படி செய்யணும் அப்படின்னா, கால்கள் 2 இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும், கைகள் 2 இந்த மாதிரி கோர்த்துக்கணும், கண்ணாடி இருந்தால் கழட்டி விடணும். மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு நம்ம மூக்குள் சஞ்சரிக்கும் இயல்பான இயற்கையான மென்மையான எளிமையான சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும். இவ்வளவுதான் தியானம். இந்த மாதிரி நமக்கு உள்ள சஞ்சரிக்கும் காற்று கவனித்தால் ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் என்பது 0 ஆயிடும். அந்த 0 ஆன ஸ்டேட் தான் தியானம். எப்படி 0 ஆகும்? மூச்சு காற்று கவனித்தால் 0 எப்படி ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கண் எப்படி எங்கே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கிறீங்க, மூக்கு அப்படின்னா காமிக்கிறீங்க. உள்ள கிட்னி இருக்கா அப்படின்னா இருக்கு, அது தெரியுது, புக்கில் படிச்சிருக்கேன், அது இருந்தால் மட்டுமே நான் இத்தனை நாள் உயிரோட இருக்கிறேன். மூளை எங்கே இருக்கு அப்படின்னா இங்கே காமிக்கிறேங்க, உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய சுவாசம் எங்கே இருக்கு அப்படின்னு எப்படி காமிக்க முடியும்? காமிக்க முடியாது. ஆனால் இல்லையா அப்படின்னா இருக்கு. அதே மாதிரி மைண்டு இருக்கு, ஆனால் காமிக்க முடியாது. இந்த உடல் கட் பண்ணி பார்த்தா வெறும் பிரெயின் தான் தெரியுமே, மைண்டு தெரியாது. நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் தான் நீங்கள் கண்ணுக்கு தெரியுது தானே, சாஃப்ட்வேர் தெரியுதா? கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் வேலை செய்யாது. அதே மாதிரி பிரெயின் ஹார்ட்வேர், மைண்டு சாஃப்ட்வேர், அது கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே, அந்த கண்ணுக்கு தெரியாத பொருளை கண்ட்ரோல் பண்ணோன்னா இன்னொரு கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் சுவாசம். அந்த சுவாசத்தை பிடித்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் என்பது கண்ட்ரோலுக்கு வரும். சுவாசம்தான் நம்ம பௌதீக உடலுக்கும் மைண்டுக்கும் இருக்கும் பிரிட்ஜ். இது பிடிச்சால் ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் ஆகிடும். மைண்டு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பிரெயின் கண்ட்ரோல் ஆகிடும். பிரெயின் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா உடலுக்கு முழுவதும் ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். ஸோ மைண்ட் எப்போ 0 பண்ணுறோமோ மன அமைதி அப்படின்றது வருது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் வேலையே செய்யாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ரீசெட் பண்ணுறோமா இல்லையா? எல்லாம் தூக்கிட்டு திரும்பி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே அமைத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்றிட்டோம் நம்முடைய மைண்டில். இப்போ அது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் ஆகாது அப்படின்னா, கண்ணு திறந்தே இருக்கிறோம், பேசிட்டே இருக்கிறோம், சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், செயல் செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த 0 எங்கே ஆகுது? இன்ஃபர்மேஷன் உள்ளே வாங்கிட்டே இருக்கிறோமே, இன்ஃபர்மேஷன் உள்ளே வாங்கிட்டே இருக்கும்போது அது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாஸ்டர். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்பது உள்ளே போகுது. ஒரு இன்ஃபர்மேஷன் என்பது கட் பண்ண மைண்டுக்கு புது இன்ஃபர்மேஷன் வரல. புது இன்ஃபர்மேஷன் எப்போ வரலையோ அது உள்முகம் ஆயிடும். உள்முகம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, நான் யாரு, நான் எதுக்காக வந்தேன், இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பமாகும். நீங்கள் பாருங்க, தியானத்தில் உட்கார்ந்த உடனே ஆயிரத்துக்கணக்கான எண்ணங்கள் எல்லாமே ஓடும். எது பற்றி ஓடும்? உங்களுடைய ஆசைகள் பற்றி ஓடும், உங்களுடைய ரிக்ரெட்ஸ் பற்றி ஓடும், மற்றவர்கள் உங்க பற்றி சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி ஓடும்,
மற்றவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று பிட்ரேயல் பண்ணியிருப்பாங்க, ஏமாச்சிருப்பாங்க. அது எல்லாமே வருது. இதாக தானே வருது. இல்லை அன்னைக்கு இவ்வளோ நல்லா இருந்துச்சு, அந்த ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுருக்கோமே, என் பையன் நல்லா படிச்சிருக்கிறானே, என் பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் ஆயிடுச்சே, இந்த மாதிரி எதுவும் வராது. பாசிட்டிவ் விஷயங்களே வராது பாருங்க. எல்லாம் நெகட்டிவ். இன்க்ரிமெண்ட் வரலையே, கணவர்கிட்ட கேட்ட அது வாங்கி கொடு, புடவை வாங்கி கொடு, இத்தனை நாள் ஆனாலும் வாங்கி கொடுக்கலையே, காரில் ஊரெல்லாம் சுத்த சொல்லியிருக்கேன், இன்னும் இத்தனை நாளும் ஒரு காரும் அட்லீஸ்ட் டாக்ஸியும் கொண்டு வரலையே, இந்த மாதிரி வரதா இல்லையே எல்லாமே. ஸோ இது எல்லாமே தாண்டி கீழே இருக்கும் ரீசனபிள், மீனிங்ஃபுல், பாசிட்டிவ் தாட்ஸ். நான் யாருப்பா, எதுக்காகப்பா வந்த இந்த உலகத்திற்கு, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த கேள்வி வந்தது அப்படின்னா யூ ஆர் ஆன் த பாத் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த விதமான எண்ணங்கள் வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஒரு இம்சை கொடுக்குற மருமகள் இருக்கணும், ஒரு இம்சை கொடுக்குற பசங்க இருக்கணும், ஒரு இம்சை கொடுக்குற பாஸ் இருக்கணும், ஒரு எதுவுமே கிடைக்காத பொருளே கிடைக்காத ஒரு இடத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போதான் தெரியுது, ஏன்ப்பா இந்த மாதிரி, ஏன்ப்பா இந்த மாதிரி, ஏன்ப்பா இந்த மாதிரி. அங்கேதான் வருது, பா எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சாப்பாடு கிடைச்சா போதும், நான் இருக்கிறதுக்கு இவ்வளோ சின்ன ரூம் இருந்தால் போதும், அப்போ கோட்டிக்கணக்கான கார் எல்லாம் வேண்டாம், ஒரு ஷேர் ஆட்டோ இருந்தால் போதும், அதில் போயிடுற முதல்ல இங்கிருந்து போகணும். எல்லாருக்குமே இருக்கிறியே இந்த அனுபவம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாதான் நமக்கு எதுவுமே வேண்டாப்பா, ஒரு ஆனந்தம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் அங்கிருந்து தான் உங்களுடைய ஆன்மீக தேடல் அப்படின்றது ஆரம்பமாகும் மாஸ்டர்ஸ். அது ஆன்மீக தேடல் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தியானத்தில் கர்றீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த தியானம் யாரெல்லாம் செய்ய முடியும்? சுவாசம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாமே பண்ணணும். ஏன் சுவாசம் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணணும் அப்படின்னா, சுவாசம் இருந்தால் மட்டுமே நாம் உயிரோடு இருக்கிறோம். சுவாசம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பேர் இருக்காது, பாடி அண்ட் கூப்பிடும் இல்லையா? ஸோ இது வெறும் ஹிந்து மெடிடேஷன், கிறிஸ்டியன் மெடிடேஷன், இஸ்லாமிக் மெடிடேஷன், கம்யூனிஸ்ட் மெடிடேஷன், தமிழ்நாடு மெடிடேஷன், தெலங்கானா மெடிடேஷன், ராஜஸ்தான் மெடிடேஷன், இந்தியா மெடிடேஷன், சைனா மெடிடேஷன் அப்படின்றது இல்லை. ஏன்னா எல்லாருடைய சுவாசமும் ஒன்று தான். நீங்கள் வாங்குகிற சுவாசம், நாங்கள் வாங்குகிற சுவாசம், ஆடு மாடு வாங்குகிற சுவாசம், சைனீஸ் வாங்குகிற சுவாசம், யார் வாங்கினாலும் அதே சுவாசம். அதுக்காக ஒரு குலம், மதம், ஜாதி, இடம், நேரம் எதுவுமே இல்லை. இது எல்லாருமே பண்ண முடியும். எதுக்காக எல்லாரும் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் எல்லாருக்குமே தேவை: ஆனந்தம், அமைதி, ஆரோக்கியம். இது 3த்துக்காக தான் தியானம் என்பது பண்ணுறோம் மாஸ்டர். இதுதான் மெடிடேஷன் இன்ட்ரொடக்ஷன். எவ்வளோ நேரம் பண்ணணும் தியானம்? ஒவ்வொருத்தரும் நம்முடைய வயசு எவ்வளோ வருடங்கள் இருக்குமோ அவ்வளோ நிமிடங்கள். சப்போஸ் எனக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு 40 நிமிஷம் ஒரு சிட்டிங்கில் உட்காரும். உங்களுக்கு ஒரு 60 இருக்குது அப்படின்னா 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணணும். ஒரு 5 வயசு குழந்தை 5 நிமிஷம் பண்ணால் போதும். எதுக்காக அப்படின்னா 5 வயசு குழந்தைக்கு எந்த எண்ணங்களும் இருக்காது. மேக்சிமம் இருந்தால் அப்பா சாக்லேட்டை வாங்கி கொடுக்கலையே, அம்மா மைசூர் பாக் பண்ணி கொடுக்கலையே, இவ்வளோதான் இருக்குமே. அவங்க 5 நிமிஷம் போதும், அதெல்லாம் மறைந்த அமைதியான ஒரு நிலைமை வரணும் அப்படிங்க. ஒரு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், வேலை கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், கையில் காசு இருக்கலாம், இருக்காமல் இருக்கலாம். இந்த எண்ணங்கள் எல்லாமே அவனுக்கு சுத்தம். அதுக்காக மினிமம் 30 நிமிஷம் அவன் உட்கார்ந்தா மட்டுமே அது தாட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். 60 வயசு இருந்தால் இந்த எண்ணங்களுக்கும் சேர்த்து, பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, பொண்ணுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, இவன் யூஎஸ் போகிறேன் அப்படின்றான், வீசா இன்னும் கிடைக்கலையே, இவன் போயிட்டான்னா என்னை யார் பார்த்துப்பாங்க, நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கம்மியாகணும் அப்படின்னா மினிமம் 60 நிமிஷம் அவன் பண்ணணும். சார் காலையில் ஒரு 10 நிமிஷம், எல்லாருமே ஆஃபீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், டிவி சீரியல் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், மதியம் சமையல் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம், இரவு தூங்குறதுக்கு நேரத்தில் 10 நிமிஷம், 6 வாட்டி பண்ணலாமா சார் அப்படின்னா இல்லை. அரிசி சாதமாக மாறணும் அப்படின்னா ஒரு வாட்டி தான் நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. 10 நிமிஷம் காலையில், மதியம் 10 நிமிஷம், இரவு 10 நிமிஷம் வச்சு அதை சாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை மாதிரி
நம்முடைய மைண்டு மொத்தமாக கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா ஒரு சிட்டிங்கில் தான் நாம் எல்லோரும் பண்ணணும் மாஸ்டர்ஸ். இதுதான் தியானம், தியான பயிற்சி செய்ய வேண்டிய முறை அப்படின்றது இதுதான் மாஸ்டர்ஸ்.